Hi friends, welcome to Vibrant Vision by MM. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் கிச்சன் ஆர்கனைசேஷனில் எங்கள் ஸ்டோர் ரூம் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க, நான் இந்த கிச்சனில் ஸ்டோர் ரூம் மாதிரி எந்த இடத்த யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். இதுதான் எங்களோட ஸ்டோர் ரூம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கிராசரி ஆர்கனைசேஷன் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். பருப்பு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன்னு. இது வந்து பிரியாணி சட்டியோட மூடி, இரும்பு தோசைக்கல், நான்ஸ்டிக் தோசைக்கல், இது கொஞ்சம் நான்ஸ்டிக் பழைய தோசைக்கல். இது வந்து பிரியாணிக்கு தம் போடுறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக ஒரு ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுருக்கிறேன். சொலகு 2 சொலகு வச்சுருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சம்படத்தில் சாப்பாட்டு அரிசி வச்சுருக்குறோம், புழுங்கரிசி, அதுக்குள்ளே எப்பயுமே ஒரு படி போட்டு வச்சுருப்பேன். இது வந்து இட்லி அரிசி, இந்த சம்படத்தில் இட்லி அரிசி வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த சம்படத்தில் வந்து பச்சரிசி மாவு வச்சுருக்கிறேன். புட்டு இடியாப்பம்லாம் பண்ணுறதுக்காக பச்சரிசி மாவு இந்த சம்படத்தில். இந்த தூக்கில் கோதுமை மாவு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரிசி மாவு இந்த ஐட்டங்கள்லாம் இந்த பக்கம் வச்சுருக்குறோம். அடுத்து வாங்க பார்க்கலாம் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு. இந்த குட்டி சம்படத்தில் கொஞ்சம் பச்சரிசி வச்சுருக்கேன், எப்போயாவது பொங்கல் பண்ணுறதுக்கு பச்சரிசி. இந்த சம்படத்தில் உளுந்தும் கருப்பு உளுந்தும் வச்சுருக்கிறேன், இட்லி கூரை போடுறதுக்காக உளுந்து. இது கருப்பு உளுந்து, எப்போயாவது களிக்கின்றதுக்கு கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணிக்கலான்னு. இந்த தூக்கில் சாம்பார் மசாலா வச்சுருக்கிறேன். பாருங்கள், சாம்பார் பொடி. இது வந்து பிரியாணி சட்டி, கொஞ்சமாக பண்ணுறதுக்கு சின்ன சட்டி, கொஞ்சம் நிறையா பண்ணணுன்னா அந்த பெரிய சட்டியில் பண்ணலாம். இது 2 தான் எங்கள் வீட்டில் இருக்க பிரியாணி சட்டி. இந்த மாதிரி தான் கீழே இருக்க ரேக்கை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்னோடய ஸ்டோர் ரூம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், நாங்கள் எப்படி அடுக்கி வச்சுருக்கோன்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட கிச்சனில் இருக்கிற ஸ்டோர் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.